சாணக்கியா இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஏஐ யூஸ் பண்ணி நாங்கள் ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருந்தோம். அதில் வந்து சீமானவருக்கு வந்து ஓட்டு கம்மியாகுது. இப்படி ஒரு கருத்து கணிப்பு வரதுக்கு காரணம் ஒருவேளை ஒரு யாரையாவது குஷிப்படுத்துறதுக்காகவா இல்ல வந்து உண்மையிலேயே அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு? சீமான் 17% வாக்கு எடுப்பார். நான் கருத்து கணிப்பு பண்ணக்கூடிய எல்லா சகோதரத்தையும் கேட்கிறேன். ஸ்டாலின் சீமான் தவிர யாருக்கு கிளாரிட்டி இருக்கு? இன்னும் சொல்ல போனா நாம் தமிழர் சீமான தவிர யாருக்கு கிளாரிட்டி இருக்கு? இதுலதான் சீமான் ஏறாரு. இன்னைக்கு ரங்கராஜ் பாண்டே கருத்து கணிப்பு எடுக்கிட்டு சீமான் 17% வரும், விஜய்க்கு ஒண்ணுமில்லன்னு வரும். கமலஹாசன் தமிழ் விஷயத்துல ஸ்டெடியா இருக்கிறார். சீமான் களத்துக்குள்ள வாரார். சீமான் என்ன சொல்றாரு? தமிழ் தாயின் பிள்ளைகள் தான் கன்னடம், தெலுங்கு, துளு, மலையாளம் சொல்றாரு. விஜய்க்கு கருத்து என்ன? ரங்கராஜ் பாண்டே இந்த கருத்தை கேட்டு சொல்லுவாரா? சீமான் போல்டா நிற்கிறாரு, விஜய் கருத்து இல்லாம நிற்கிறாரு. கருத்து இல்லா கந்தசாமி விஜய்னு மக்கள் சொல்லுவானா மாட்டானா? ரங்கராஜ் பாண்டே ரிஃப்ளெக்ட் சேனல்ல தம்பி எடுத்தான். ஒரு இஸ்லாமிய சகோதரன், பேர் எனக்கு சரியா வரல, முஸ்லிம் தம்பி. 60-65% மக்கள் வந்து ஸ்டாலினுக்கு ஆதரிக்க எம்ஜிஆர் மார்க்கெட்ல வராங்க சார்ன்றாப்ல. சீமான் விஜய் சினிமாவுக்கு தான் சார் லாய்க்கு, சீமான் தான் சார் அரசியல்வாதி பெருசா சொல்றாங்க சார். நீங்க சொன்ன மாதிரி சீமான் கிளாரிட்டில எழுப்பிட்டாரு, கன்ஃபியூஸ்ட் இதுல விஜய் மாட்டிக்கிட்டாரு. நீங்க வந்து சீமான் 214 இருக்காருன்னு ஒரு டேபிள்ல கருத்து கணிப்புல வைக்கிறீங்க, நியாயம். நிப்பாரு விஜய் நிப்பாரு, நீங்க எப்படி வைப்பீங்க? கற்பனை இல்ல. நிப்பாருன்னு என்ன கேரண்டி இருக்கு? உதயநிதி ஸ்டாலின் களத்துல இருந்து லெப்ட் ஹேண்ட்ல விஜய் டீல் பண்ணாரு. திமுகவுக்கு போலிங்க குறைக்க முடிஞ்சதா? அப்ப உங்களை நம்பி யார் ஓட்டு போட்டா? இப்போ 17% சீமான் வர்றாருன்னா எடப்பாடி நிலைப்பாட்டில இருந்து பல்ட்டி அடிச்சிட்டாரு, அண்ணாமலை நிலைப்பாட்டில இருந்து பல்ட்டி அடிச்சிட்டாங்க. இந்த ரெண்டு பல்ட்டியும் தான் சீமான தூக்கி விடுது. ரங்கராஜ் பாண்டே அறிவுக்கு எட்டவில்லையா? விஜய் வச்சு அதை தடுத்துறான்னு நினைச்சா அது இருக்க கொண்டு ஓட்டை அடைக்கூடிய கதை. சில்லறத்தனமா பேசக்கூடாது, காரண காரியத்தோட பேசுறேன். ஒவ்வொன்னையும் யாருக்குனாலும் இதை வாணிங்கா சொல்றேன். சார், நீங்க கருத்து கணிப்புல வந்து எப்பயுமே பெருசா மதிக்கிறவர், நிறைய விஷயங்கள் அதுல வந்து ட்ரூவா இருக்கணும், நிறைய கட்சிகள். ஆனா வந்து சாணக்கியா இப்போ வந்து ரீசெண்டா வந்து ஏஐ யூஸ் பண்ணி நாங்க ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருந்தோம். அதுல வந்து சீமானவருக்கு வந்து ஓட்டு கம்மியாகுது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா நீங்க 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடில இருந்து சொல்றீங்க கண்டிப்பா 2026ல அவர் இப்போ 10% போவார். நம்மளே நிறைய இடத்துல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். 10க்கு மேல போனா அதிமுக இன்னும் எடப்பாடியோட ஓட்டு வந்து பயங்கரமா டென்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பேசியிருக்கோம் சார். ஆனா வந்து இப்படி ஒரு கருத்து கணிப்பு வரதுக்கு காரணம் ஒருவேளை ஒரு யாரையாவது குஷிப்படுத்துறதுக்காகவா இல்ல வந்து உண்மையிலேயே அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? சீமான் 17% வாக்கு எடுப்பார். ரங்கராஜ் பாண்டே என் தம்பி, என் சகோதரர், அவரை நான் காயப்படுத்த விரும்பல, அதை விட்டுருவோம். நண்பர்களும் என்ன அவரை பற்றி பேசாதீங்கிறாங்க. நானும் அது கருத்து கணிப்பு, அது ப்ரூவ் பண்ண முடியாது, டிஸ்ப்ரூவ் பண்ண முடியாது. இப்பவே ரங்கராஜ் பாண்டே கருத்து கணிப்பு அன்னைக்கு எடுத்த கருத்து கணிப்புக்கு வந்து இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தேமுதிக திமுக கூட்டணிக்கு போறாங்க. ஸ்டாலின் தர்றது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்னு போறாங்க. பாமக பிளவுபட்டு போச்சு. அப்போ அதிமுக வச்சதே காலியாகி போச்சே. பன்னீர்செல்வம் டேக்கன் ஃபார் கிராண்டட் இல்லை. தினகரன் எங்க இந்த கூட்டணி தான் வருவாருன்னு ஒன்றும் கேரண்டி இல்லை, என்ன சூழல்னு. அண்ணாமலை எவ்வளவு சீட்டுங்கிறதுல பிரச்சனை பண்ண இருக்காரு. அப்ப இவ்வளவு பிரச்சனையும் இருக்கும்போது நீங்க கருத்து கணிப்புன்னு வைக்கிறது தப்பு இல்லையா? இப்ப யார் ஸ்டெடியா இருக்கிறா? ஸ்டாலின் கூட்டணி ஸ்டெடியா இருக்காரு, சீமான் ஸ்டெடியா இருக்கிறாரு. நான் கருத்து கணிப்பு பண்ணக்கூடிய எல்லா சகோதரத்தையும் கேட்கிறேன். ஸ்டாலின் சீமான் தவிர யாருக்கு கிளாரிட்டி இருக்கு? இன்னும் சொல்ல போனா நாம் தமிழர் சீமான தவிர யாருக்கு கிளாரிட்டி இருக்கு? இதுலதான் சீமான் ஏறாரு. நீ நேத்து எடுத்த கருத்து கணிப்பு எடுத்து இன்னைக்கு எடுத்து பாருங்க. இன்னைக்கு ரங்கராஜ் பாண்டே கருத்து கணிப்பு எடுக்கிட்டு சீமான் 17% வரும், விஜய்க்கு ஒண்ணுமில்லன்னு வரும். காரணம் விஜய் எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. தக் லைஃப் இஷ்யூல விஜய் எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. சீமான் தெளிவா துணிச்சலா இருக்கிறாரு. தெலுங்கு தாய்மொழி மக்கள்லாம் ஸ்டாலின் தான் போடுறாங்க. சீமான் ஈரோடு கிழக்கு பூத் வைஸ் பார்த்துட்டாரு. நாயுடு சமூக மக்கள்னாலும் சரி, அருந்ததியர் மக்கள்னாலும் சரி, போயர் ஓட்டார்னாலும் சரி, 24 மனை தெலுங்கு செட்டியார்னாலும் சரி, தேவாங்கர் செட்டியார்னாலும் சரி, இதை தாண்டி ஒக்காலிகாஸ்னாலும் சரி, லிங்காயத்ஸ்னாலும் சரி, ஏன் எம்ஜிஆர் மேல பட்டு கொண்ட நாயர்களே இப்போ வந்து எடப்பாடி வேண்டாம் ஸ்டாலினுக்கே போட்டுருவோம், சீமானோட இதை ஸ்டாலின் தான் கண்ட்ரோல் பண்ணுவாருன்னு தெளிவா அந்த இடத்துக்குள்ள வந்துட்டாப்புல. ஸோ பிற மொழியாளர்கள் எல்லாம் சீமானோட அரசியலால ஸ்டாலின்கிட்ட போலரைஸ் ஆகிறாங்க. இன்னைக்கு அந்த தக்லைஃப் இதுல சீமான் மீண்டும் போலரைஸ் பண்றாரு. நான் ரங்கராஜ் பாண்டேக்கு இன்னைக்கு கருத்து கணிப்பு நீங்க ரங்கராஜ் பாண்டே எடுத்தா சீமான் எங்கேயோ போயிருவாரு, விஜய் தகுதியற்றவர்னு ஆயிடுவாரு, ஸ்டாலினால தான் நிலையான ஆட்சி தர முடியும்னு 50% மேல ஸ்டாலின் போயிருவார். ரங்கராஜ் பாண்டே இன்னொரு கருத்து கணிப்பு இன்னைக்கும் அந்த மாதிரி எடுத்து பார்த்தா இந்த ரிசல்ட் தான் வரும். அதுக்கு நான் காரண காரியங்களை சொல்றேன். இன்னைக்கு தக் லைஃப் வந்து பெரிய ஓப்பனிங்கை நோக்கி போயிட்டு இருக்குது. கமல்ஹாசன் படத்துக்கு இல்லாத ஒரு ஹையஸ்ட் ஓப்பனிங் போயிட்டு இருக்குது. தமிழ் படத்துக்கே இல்லாத ஓப்பனிங் ஆகுமா, கமல்ஹாசன் படத்துக்குள்ளே ஹையஸ்ட் ஓப்பனிங் ஆகுமாங்கிறத அடுத்தால் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அதுல கமல்ஹாசன் தமிழ் விஷயத்துல ஸ்டெடியா இருக்கிறாரு. சீமான் களத்துக்குள்ள வாரார்.
சீமான் என்ன சொல்றாரு? தமிழ்த்தாயின் பிள்ளைகள் தான் கன்னடம், தெலுங்கு, துளு, மலையாளம்னு சொல்றாரு. விஜய்க்கு கருத்து என்ன? ரங்கராஜ் பாண்டே இந்த கருத்தை கேட்டு சொல்லுவாரா? நீங்க கருத்து கணிப்பு இன்னைக்கு எடுத்தீங்கன்னா சீமான் போல்டா நிற்கிறாரு, விஜய் கருத்து இல்லாம நிற்கிறாரு. கருத்து இல்லா கந்தசாமி விஜய்னு மக்கள் சொல்லுவானா மாட்டானா ரங்கராஜ் பாண்டே? அடுத்து பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% இடஒதுக்கீடு உயர்த்தணும்னு சொல்றாரு. விஜய்க்கு கருத்து என்ன? பஞ்சம நலத்தை மீட்கணும்னு சீமான் சொல்றாரு. விஜய்க்கு கருத்து என்ன? பெரியார் ஜாதியை பற்றி விஷயத்துல வராரு. சீமான் ஈவர ராம்சாமி நாயக்கர் பெரியார் எழுதினதே எவிடன்ஸ் தூக்கி போடுறாரு. இதெல்லாம் மக்கள்கிட்ட போகும்போது இன்னைக்கு விஜய் அங்கேயும் போகாம இங்கேயும் போகாம வலவும் போகாம இடவும் போகாம இருக்கும்போது இன்னைக்கு ஒரு சேனல்ல கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறாங்க. சாணக்கியா மாதிரி அதுவும் ஒரு சேனல் தான். அந்த சேனல் எடுத்த கருத்து கணிப்புல சார் 100க்கு 65 பேர் மீண்டும் ஸ்டாலின் வருவார்னு சொல்றான் சார்ங்கிறாப்புல. நம்ம தம்பி தான், சேனல் பேரை கூட சொல்லிடுறேன். ரிஃப்ளெக்ட் சேனல்ல தம்பி எடுத்தான், ஒரு இஸ்லாமிய சகோதரன், பேர் எனக்கு சரியா வரல, முஸ்லிம் தம்பி. 65% மக்கள் வந்து ஸ்டாலினுக்கு ஆதரிப்பா எம்ஜிஆர் மார்க்கெட்ல சொல்றாங்க சார்ன்றாப்புல. சீமான் விஜய் சினிமாவுக்கு தான் சார் லாய்க்கு, சீமான் தான் சார் அரசியல்வாதின்னு பெருசா சொல்றாங்க சார். நீங்க சொன்ன மாதிரி சீமான் கிளாரிட்டியில எழுப்பிட்டாரு, கன்ஃபியூஸ்ட் இதுல விஜய் மாட்டிக்கிட்டாரு. நீங்க வந்து சீமான் 234 நிற்காருன்னு ஒரு டேபிள்ல கருத்து கணிப்புல வைக்கிறீங்க, நியாயம். நிப்பாரு விஜய் நிப்பாரு, நீங்க எப்படி வைப்பீங்க? அது கற்பனை இல்ல. நிப்பாருன்னு என்ன கேரண்டி இருக்கு? அவரு கமலஹாசன் நின்னாரு மக்களவை தேர்தல்ல, இவர் வந்து லெட்டர் பேடாலாம் இருந்தாரு. விக்கிரவாண்டியில போலரைசேஷனுக்கு பயந்து ஓடிட்டாரு. வன்னியர் பறையர் போலரைசேஷனுக்கு பயந்து விக்கிரவாண்டியில விஜய் ஓடிட்டார். அவர் சாக்கு போக்கு சொல்லுவார் எங்களுக்கு 26 தான், 26லே நிப்பாராங்கிறது கேள்விக்குறின்னு நான் சொல்றேன். இப்போ இன்னைக்கு தக் லைஃப் மேட்டர்ல, தமிழ் மேட்டர்ல பெரிய இஷ்யூவாட் ஆயிட்டு. இது வன்னியர் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% உயர்த்தணும்னு சீமான் சொல்றதுல விஜய் ஒன்னும் கருத்து சொல்லலைங்கிறதெல்லாம் மக்களுக்கு ரீச் ஆகல. 10% இடஒதுக்கீட்டுல விஜய் கருத்து இல்லா கந்தசாமிங்கிறதுல மக்களுக்கு ரீச் ஆகல. ஆனா சினிமா மேட்டர்னால கமலஹாசன் போல்டா நிற்கிறாருங்கிறதுல சீமான் தான் அந்த அரசியல் களத்துக்குள்ள நிற்கிறாரு. விஜய் 2 கட்டான நிற்கிறாரு, அர்த்த நாரீஸ்வரா நிற்கிறாரு, வலமும் போகாம இடமும் போகாம நடுப்புல போய் அடிபட போறாருன்னு மக்களே எல்லார் மத்தியிலும் ரீச் ஆகுது. அப்போ நீங்க கருத்து கணிப்புல எடுக்கும் போது சொன்ன அதே நபர்கள் கூட இன்னைக்கு கேட்டா சீமான் தாங்க லீடர்னு சொல்லுவாப்புல. நான் ரங்கராஜ் பாண்டே கருத்து கணிப்பு எடுக்கலன்னோ அது தவறுனோ சொல்லல, அதுக்கு எனக்கு ப்ரூஃப் இல்லை. ஆனா ரங்கராஜ் பாண்டேக்கு நான் இப்பவே சொல்றேன், ஜேவிசி ஸ்ரீராமுக்கு இப்பவே சொல்லுவேன், இன்னைக்கு அந்த கருத்து கணிப்பு எடுத்தாங்கன்னா சீமான் தான் ஹீரோ, விஜய் தகுதி இல்லாதவர், விஜய் இன்எலிஜிபிள்னு ரவீந்திரன் துரைசாமி சொல்லதான் கரெக்ட்னு சொல்லுவாப்புல. இன்னொன்னு நீங்க அதுல பண்ண தவறு, அதிமுக கூட்டணி அமையதுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி அமைஞ்சா கற்பனை கூட்டணியா கருத்து கணிப்பு போடக்கூடாது. அதுவும் அறம்பற்ற செயல், நியாயமற்ற செயல், அது உண்மைக்கு புறம்பான ஒரு செயல். ஸோ இந்த கருத்து கணிப்புகள் வந்து ஒரு அகடமிக் இன்ட்ரெஸ்ட்ல பார்த்துட்டு போயிடலாம். ஏன் இந்தியா டுடே கருத்து கணிப்பு 55% ஸ்டாலினுக்கு வருதுங்கிறாங்களே, அதே இந்தியா டுடே கருத்து கணிப்புல நாம் தமிழர் ஒரு கட்சி இருக்கதாட்டே லிஸ்ட் பண்ணல. நான் உடனே அதை 55% ஸ்டாலினுக்கு வருதுங்கிற கருத்து கணிப்பை சொல்லும் போது ஒரு பெரிய நிறுவனம் இப்ப எலெக்ஷன் நடந்தாலும் மோடி ஆட்சிக்கு வருவாருன்னு சொல்றாங்க. அவங்க கருத்து கணிப்புள்ள கட்சிகள் பட்டியலில் போறங்க, நாம் தமிழர் ஒரு கட்சி நாட்டில் இருக்குது, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இருக்குங்கிறது லிஸ்ட்ல கிடையாது. அப்ப அதை பார்க்கும்போது பாண்டே எவ்வளவு மேல் தங்கம். சீமான் பாண்டே பாராட்டலாம். நான் ஒருத்தன் இருக்கதாவது காட்டி என்னையும் விஜய் கம்பேர் பண்ணி எங்க அண்ணன் ரவீந்திர துரைசாமி கம்பேர் பண்ணாலே விஜய் இன்எலிஜிபிள், தகுதி இல்லாதவர், வேஸ்ட்ங்கிறத நிரூபிச்சு தள்ளிடுவாரு. அது மக்கள்கிட்ட ரீச் ஆகும், அது எனக்கு லாபம் தான்னு சீமான் நினைப்பாரு. ஆனா இந்தியா டுடேல சீமான் ஒருத்தர் இருக்கதாட்டே காட்டல. குமுத ரிப்போர்ட்டர் கருத்து கணிப்பு திமுக 55% வந்திருக்குது. அக்னி நியூஸ் சர்வீஸ் கருத்து கணிப்பு 43% ஸ்டாலினுக்கு போடுறாங்க, 31 என்னதான் அதிமுக போடுறாங்க. என்னோட ப்ரெடிக்ஷன் நான் ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்டா இருக்குது. நீங்க சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கர் ப்ரெடிக்ஷனையும் ரவீந்திரன் துரைசாமி ப்ரெடிக்ஷனையும் பாருங்க. எனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஆடியன்ஸ் உண்டு. பட் சவுக்கு சங்கர் தான் சூப்பர் ஸ்டார், சந்தேகம் இல்லாம தம்பி சவுக்கு சங்கர் சூப்பர் ஸ்டார். இவர் பாண்டே அவர் கொடுக்கக்கூடியதுக்கு ஒரு ஆடியன்ஸ் வேல்யூ பாண்டேக்கு உண்டு. சவுக்கு தான் சூப்பர், பாண்டே அதுக்கு அடுத்தபடியாக ஒரு இடத்துக்குள்ள பாண்டே இருப்பார். ஆனா கிரெடிபிலிட்டி ஆங்கிள் என்ன? சவுக்கு சங்கர் சொன்னது 2024 எத்தனை நடந்தது, ரவீந்திரன் துரைசாமி சொன்னது எத்தனை நடந்தது, டேபிள் பண்ணி போடுங்க. ஒரு தம்பி நான் டேபிள் போடுறேன் சார், 10 பேக் ஆர்டின்னும் ஆர்டி ப்ரெடிக்ஷன் ஒரு பையன் வந்துட்டான். நான் அவனுக்கு கோகட் தம்பி, உன்னோட பொருளாதார இதுல நீ சேனல் தொடங்கும் போது உனக்கு பாதிப்பு இல்லாம ஏன் இதை பயன்படுத்திக்க தம்பி, சாங்ஷன் கொடுத்துட்டேன் தம்பின்னு சொல்லிட்டேன். அந்த தம்பி இருக்கு. அப்ப நீங்க வாங்க. இப்ப கூட நான் என்ன சொன்னேன், ஸ்டாலின் 4 சீட்டு தான் போடுவாரு, எடப்பாடி 2 சீட்டு எடுப்பாரு, போட்டி வராதுன்னு. அப்போ இதெல்லாம் ரவீந்திரன் துரைசாமி சொல்றது 100க்கு 80 90 கரெக்டா வருதுன்னு சொல்லணும். அந்த ரவீந்திரன் துரைசாமி சீமானை பற்றி சொன்னது எது தப்பா இருக்குது?
ஸ்டாலினை பற்றி சொன்னது எது தப்பா இருக்குது? சீமானை பற்றி சொன்னது 100% கரெக்ட். ஸ்டாலினை பற்றி சொன்னது ராசா இடையில வெடியுண்ட தூக்கி வீசினதுனால கோயம்புத்தூர் மேட்டர் மட்டும் 2021 அது மட்டும் தவறா போச்சு. மீதி எல்லாம் 95% ஸ்டாலினை பற்றி சொன்னது கரெக்ட், 100% சீமானை பற்றி சொன்னது கரெக்ட். இதைத்தான் ஆர்டி சொன்னா கரெக்டா இருக்கும்னு எல்லாரும் வராங்க. அப்போ உங்க கருத்து கணிப்போட ஆர்டிக்கு ப்ரெடிக்ஷன் கரெக்டா இருக்கும்னு வர்றாங்க. நான் ப்ரெடிக்ட் பண்றேன் சீமான் 17% வாக்கெடுப்பார். காரணம் சொல்லுமா சகோதரர்களே? காரணம் சொல்லணுமா? ஃபர்ஸ்ட் ரீசன், எடப்பாடி பழனிசாமி ஆயிட்டாரு, லீடர்ஷிப் அடிபட்டுட்டாரு. சீமானும் எடப்பாடியும் 2024 ராகுலும் வேண்டாம் மோடியும் வேண்டாம்னு நின்னாங்க. எடப்பாடி பழனிசாமி கொள்கையற்றவராட்டு, சந்தர்ப்பவாதியாட்டு, தன் நிலைப்பாட்டில இருந்து மாறி அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டாரு. இது மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? கருத்து கணிப்பு நண்பர்களே, நீங்க ஒண்ணு போட்டுட்டா மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? சீமான் தன் நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கிறாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமி மோடி ராகுல் காந்திக்கு எதிராக நாங்க நவீன் பட்நாயக் மாதிரி வருவோம், சந்திரசேகர் ராவ் மாதிரி வருவோம், ஜெகன் ரெட்டி மாதிரி வருவோம், மம்தா பானர்ஜி மாதிரி வருவோம்னு பெரிய டயலாக் பேசினவங்க. யார் பிரதமருங்கிறது ஐயா எடப்பாடி பழனிசாமி முடிவெடுப்பாருன்னு பேசினவங்க. 26லயும் கூட்டணி கிடையாது, 9லயும் கூட்டணி கிடையாது, எந்த காலமும் பாஜக கூட்டணி கிடையாதுன்னு சொன்னவங்க பல்ட்டி அடிச்சுட்டீங்க, பழனிசாமி ஆயிட்டீங்க. சீமான் தெளிவா நிற்கிறாரு. திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுண்ணிகள்னு நிற்கிறாரு. அதே ஸ்டாண்ட்ல இன்னைக்கு பேசுறாரு. அப்போ இதுல சீமான் ஏறுறாரு. ஒண்ணு, பாராளுமன்ற கட்டடத்துல சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழ் இல்லைன்னு சீமான் கேட்கிறாரு. சமஸ்கிருதம் இருக்கிறது மோடியா வச்சிருக்காரு, நான் பெரிய விளக்கங்கள் சொல்லிட்டேன், அது வேற விஷயம். இப்ப இந்த விஷயம் சீமான் எடப்பாடி கம்பாரிசனுக்கு வருவோம். அப்போ புரட்சி தமிழர் எடப்பாடி அதை பேசுறாரா? இல்ல. அடுத்து தமிழ் தான் மொழிகளுக்கு தாயின்னு சீமான் பேசுறாரு. அதுல கலைஞர் விமர்சனம் பண்றாரு. கலைஞர் நீராடு கடல் எடுத்து பாடல்ல உன் உதிரத்தில் பிறந்ததுங்கிறதுல அதை எடுத்துட்டாருன்னு கலைஞர் விமர்சனம் பண்ணாரு. ஆரியம் போல் வழக்கொழிந்துங்கிறத கலைஞர் எடுத்துட்டாருன்னு கலைஞர் விமர்சனம் பண்றாரு. எடப்பாடியால முடியுமா? எடப்பாடியாலவே முடியல. பலன் நிரூபிக்காத, அன்டெஸ்டட், நாட் ப்ரூவ்டு, சந்தர்ப்பவாதி, பச்சோந்தி விஜயால எப்படி முடியும்? கருத்து கணிப்பு நண்பர்களே, கருத்து கணிப்பு நண்பர்களை தான் கேட்கிறேன். அப்ப இன்னைக்கு இதை பாத்தீங்கன்னா தக்லைஃபு பிறகு வந்ததும் விஜய் விழுந்துட்டாருன்னு சொல்ல மாட்டாங்க. விஜய்க்கு அபிமானமா இருந்த 4 பேரும் விஜய் சரியில்லை, சீமான் தான் லீடர்னு சொல்ல மாட்டாங்க. நான் யதார்த்தத்தானே சொல்றேன். சீமான் ஓங்கி நிற்கிறாருல்ல. சரி, இப்ப எடப்பாடி சீமான் கம்பாரிசன்ல எடப்பாடி பல்ட்டி அடிச்சது மைனஸ், விக்கிரவாண்டியில் நிற்காதது மைனஸ், ஈரோடு கிழக்குல நிற்காது மைனஸ். 2 இடத்திலும் சீமான் நின்னது. நான் மன்னியர்கள் மத்தியில் சீமான் நிற்கிறாரியா சீமான் அப்படின்னு ஏறிட்டாரு. அதே மாதிரி நான் வெள்ளாளர் கவுண்டர் மத்தியிலும் சீமான் ஏறிட்டார் எடப்பாடி கம்பாரிசன்ல. இன்னொன்னு, அண்ணாமலை கேண்டிடேட் போடாததுல 18% என்டிஏ ஓட்டுக்குள்ள சீமான் ஏறுறார். 18% என்டிஏ ஓட்டுக்குள்ள ஈரோடு கிழக்குல அண்ணாமலை கேண்டிடேட் போடாதல ஏறுறார். அந்த இடம் தான் அண்ணாமலை கோட்டை விட்ட இடம், என்டிஏ கோட்டை விட்ட இடம். நீங்க விக்கிரவாண்டில கேண்டிடேட் போடுறீங்க, டாக்டர் ஐயா வச்சு போடுறீங்க. ஆனா ஈரோடு கிழக்குல ஏன் கேண்டிடேட் போட முடியல? அப்ப நீங்க தலையில்லாத முண்டங்கிற ரேஞ்சுக்கு ஆயிட்டீங்க. அங்க அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும் போதே அண்ணாமலை மேல் உள்ள பொறாமை, காய்ச்சல், பொச்சரிப்புல தமிழிசை, நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், சிபி ராதாகிருஷ்ணன் ஜி, தென் இவர் மதுரைக்காரரு எல்லாம் சேர்ந்து கேண்டிடேட் போடாம, நானே சொன்னேன், அமித்ஷாவுக்கு எழுதுனேன், மோடிக்கு எழுதுனேன், நட்டாவுக்கு எழுதுனேன், சந்தோஷுக்கு எழுதுனேன், கேண்டிடேட் போடலன்னா வீக்கு எப்படியாவது கேண்டிடேட் போடணும் அப்படின்னு நான் சொன்னேன். மீண்டும் நான் சொல்றேன், கேண்டிடேட் போட்டிருந்தா அண்ணாமலை ஒரு கேண்டிடேட்டை போட்டு விளையாடக்கொண்ட கேண்டிடேட்டை போட்டு ஒர்க் பண்ணியிருந்தா 2வது இடம் வர்றது கூட அவங்களுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா மக்கள் மத்தியில் இப்ப என்ன ஆகுது? ரவீந்திரன் சொல்றது கற்பனை, நிஜம் என்ன? சீமான் களத்துக்குள்ள கேண்டிடேட் போட்டு திப்பு சுல்தானை முன்னிறுத்தி, பழனி பாபாவை முன்னிறுத்தி, சீமானிசத்தால காங்கேயம் காளையை பற்றி பேசி, மாட்டிறைச்சி நல்ல உணவுங்கிறதையும் பேசி, பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு பேசி, அஜித் அண்ணா பைக்கு, சீமான் சின்ன மைக்குன்னு பேசி, விஜய் எல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லி, ஏன்னா நோட்டாவுக்கு விக்கிரவாண்டியில ஓட்டு குறைஞ்சிட்ட, அப்ப விஜய் ஒரு ஆள் இல்லாதனால தானே அது காரணம். இப்படி ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு அண்ணாமலை சொன்னதை சீமான் பேசி 16% ஓட்டு எடுத்துட்டாரு. ஆடிட்டர் குருமூர்த்தியும் தமிழ்நாடு ஃபுல்லா இது பொருந்தும்னு சொல்றாரு. அப்போ பாஜக அங்க விழுந்த இடம், விக்கிரவாண்டியில என்டிஏ கேண்டிடேட் போட்டவங்க இங்க அண்ணாமலை மேல உள்ள இதுல கேண்டிடேட் போடாதல விழுந்துட்டீங்க, தலையில்லாத இதாட்டு ஆயிட்டீங்க. அது சீமான் அந்த இடத்துக்குள்ள தலையா வந்து நிற்கிறாரு. இப்படித்தானே ஆர்கே நகர்ல கோட்டை விட்டீங்க. தமிழிசைக்கு எதிராக எல்லாரும் சேர்ந்து பாஜகவை ரொம்ப கீழே கொண்டு போய் தமிழ் தேசியத்தை எழும்ப விட்டது பாஜக தலைவர்களுக்குள்ள கோஷ்டி முதல் குடும்பிப்பிடி சண்டை தானே, உண்மைதானே நான் சொல்றேன். அடுத்து அண்ணாமலை நீக்கம். அடுத்து அண்ணாமலை இந்த ஓட்டை எப்படி எடுத்தாரு? ஜெயலலிதா ஊழல் பெருச்சாலின்னு எடுத்தாரு. ரங்கராஜ் பாண்டியன் அபிமானத்துக்குரிய
ஜெயலலிதா அம்மையார ஊழல் பெருச்சாளின்னு சொல்லி எடுத்தாரு, ஊழல்வாதின்னு எடுத்தாரு. ரங்கராஜ் பாண்டியன் அபிமானத்துக்குரியவங்க தான் ஜெயலலிதா, போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு சசிகலா பவர் பிடித்ததும் ஜெயலலிதா எல்லாரும் குப்பை கூடையில தானே தூக்கி போட்டாங்க. குப்பை கூடையில தானே ஜெயலலிதா படம் கிடந்தது. சசிகலா படத்தை தானே பையில வச்சுட்டு போனாங்க. ஹிண்டு பத்திரிகையில் எழுதல. உண்மைதானே நான் சொல்றேன், பொய்யா சொல்லிடுறேன். மக்கள் உணர்வை தானே நான் சொல்றேன். அப்ப அந்த ஜெயலலிதா வேற ஊழல் பெருச்சாளின்னு சொல்லி எடுத்தார். எனக்கு இது ஏற்றுக்கொள்ளனாலும் பெருந்தகை அண்ணா பெருந்தகை பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவரை கண்டு பகுத்தறிவு கொள்கைகளை பேசாம ஓடிட்டாருன்னு சொல்லி எடுத்தார். பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு அதை சொல்லி அண்ணாமலை எடுத்தார். இன்னைக்கு ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிறத சீமான் சொல்லி இருக்கிறாரு. இந்து நாடார்கள் மோடி பிரதமர் போட்டவங்க சீமான் முதல்வர் போட்டதுக்கு தயாராகிறாங்க, ஸ்டாலினுக்கும் தயாராகிறாங்க. தேவேந்திர குல வேளாளர்கள் ஐ எம் நரேந்திரன், யூ ஆர் தேவேந்திரர், தேவேந்திர குல வேளாளர் பெயர் மாற்றத்துக்கு போட்ட அந்த சமூக சோதரர்கள் இன்னைக்கு தேவேந்திர குல வேளாளர்கள் யார் நாட்டில் வேளாளர்கள் கேட்ட சீமானுக்காக போடுறாங்க. தேவேந்திர குல வேளாளருக்காக இவர்கள் வேளாளர்கள் என்றால் இந்த நாட்டில் யார் வேளாளர்கள்னு ஆணித்தரமா கேட்ட சீமானுக்காக போடுறாங்க. பட்டியல் வெளியேற்றத்துக்காக இருக்கிற சீமானுக்காக போடுறாங்க. பலர்களே பாண்டியர்கள் சொல்லி அவங்களை கௌரவித்த சீமானுக்காக போடுறாங்க. ஸோ தேவேந்திர குல வேளாளர்கள் மக்களவையில் மோடி பிரதமர் ஓட்டு போட்டவங்க சட்டமன்றத்தில் சீமானுக்கு போடுறாங்க. இந்த நாடார்கள் சீமான் பக்கம் வர்றாங்க. வட தமிழகத்தில் உள்ள நான் வன்னியர்கள் எடப்பாடி பழனிசாமி டாக்டர் ராமதாஸுக்கு பயந்து களத்தை விட்டே போயிட்டாரு, இவரா லீடர், சீமான் களத்துக்குள்ள சீமான் தான் லீடர்னு நான் வன்னியர்கள் சீமானை நோக்கி நகர்றாங்க. களத்துக்குள்ள ஈரோடு கிழக்கு விக்கிரவாண்டில நின்னதுனால நகர்றாங்க. ஈரோடு கிழக்கில் களத்துக்குள்ள நின்றதுனால நான் வெள்ளாள கவுண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி செந்தில் பாலாஜியின் அதிரடியில ஜாதியை சொல்லிடுவாங்க. அதனால செந்தில் பாலாஜி அதிரடி பண்ணாதான் இவர் டெபாசிட் போயிடும்னு நம்பர் 1 ஆர்கனைசர் செந்தில் பாலாஜி, அவரை ரெக்கனைஸ் பண்ணிடுவோம். அதுல நான் வெள்ளாள கவுண்டர்கள் தமிழ் காஸ்ட் சீமானை நோக்கி நகர்றாங்க. பிறமொழி சகோதரர்கள் ஸ்டாலின்டே போயிட்டாங்க. அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. சீமான் இதுல 18% என்டிஏ ஓட்டுல பெரும்பகுதி எடுக்கிறாரு. அப்ப 8 என்டிஏ ஓட்டுல பெரும்பகுதி இந்த நாடார், தேவேந்திர குல வேளாளர், முத்தரையர், யாதவர், நான் வன்னியர், நான் வெள்ளாள கவுண்டர்னு எடுக்கிறாரு. இதே இந்த வண்டி 5 பிராமணர்களை போட்டு பெரியார் எதிர்ப்புல தமிழ் பிராமணர்களை பாசிட்டிவா எடுக்கிறாரு. ஸோ 8, 16 திமுகவில் உள்ள எதிர்ப்பு ஓட்டுல 1% வந்தாலும், நியூ ஓட்டர்ஸ்ல கொஞ்சம் வந்தாலும், அல்லது 23% ஓட்டுல எடப்பாடி நிலைப்பாட்டை மாத்தினதுல வந்தாலும், குறைஞ்சபட்சம் 17% ஓட்டு தாராளமா சீமான் எடுப்பாரு. 8% சீமான் ஓட்டு வருவார் நான் மட்டும்தான் சொன்னேன். ஐயா சிமன் ஸ்ரீராமன் 2% சொன்னாரு. உள்ளாட்சி தேர்தலில் சீமான் 3வது தான் போவாரு, அண்ணாமலை தான் டெல்லி ரிசல்ட் சப்போர்ட்டோட 3வது வருவாருன்னு. திருவெற்றியூர்ல சீமான் 3வது தான் போவாருன்னு. நாம் தமிழர் தம்பிகள்லாம் என் மேல வருத்தப்பட்டார். ஏன் சீமானே என்கிட்ட வருத்தப்பட்டார், நானே ஜெயிக்கலன்னா அண்ணனே சொல்லலைன்னா யார் நான் ஜெயிப்பான்னு சொல்லுவாருன்னு வருத்தப்பட்டார். உண்மை, நான் 3வது தான் போவாருன்னு சொன்னேன், உண்மைதான். கமல்ஹாசன் ஃபைட்டிங் கேண்டிடேட் தானே 2வது வந்தாரு. கொஞ்சம் பணம் செலவழிச்சு ஓட்டு வாங்கியிருப்பாருன்னா ஜெயித்திருப்பாரு. வேலுமணி பண்ண டாக்டிஸ் அவரும் பண்ணியிருந்தா ஜெயித்திருப்பாரு. ஓகே, 2வது வந்தாரு. தினகரன் ஃபைட்டிங் கேண்டிடேட் 2வது வந்தாரு. ஸோ சீமானை பற்றி நான் சொன்னதுல எது தப்பா போயிருக்கு? ஈரோடு கிழக்கு வன்னிக்கமும் விக்கிரவாண்டி போலரைசேஷன் தான் வரும்னு. விஜய்க்கு ஒன்றும் கிடையாது. ஜான் ஆரோக்கியசாமி விஜய்க்கு 20% ஓட்டு இருக்குன்னு சொல்லும் போது விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டு பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்கு ஒன்றும் கிடையாது. அதை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எடுக்கிறாரு. என் கருத்தை ஏடிஎம்கே ஐடிவிங் மூலமா பலம் நிரூபிக்காத ஒரு ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாதுங்கிறத எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கிறாரு. நான் உண்மையும் நேர்மையுமா பேசுறேன், தரவுகளோட பேசுறேன். கள்ளக்குறிச்சி சாராய் சாவை பார்த்த விஜயால நோட்டாக்கு ஓட்ட கூட்ட முடிஞ்சுதா? சீமானுக்கு ஓட்ட கூட்ட முடிஞ்சுதா? போலிங் கூடுறதை தடுக்க முடிஞ்சுதா? உதயநிதி ஸ்டாலின் களத்துல நின்று லெப்ட் ஹேண்ட்ல விஜய் டீல் பண்ணாரு. உதயநிதி ஸ்டாலின் லெப்ட் ஹேண்ட்ல விஜய் டீல் பண்ணாரு. திமுகவுக்கு போலிங்க குறைக்க முடிஞ்சதா? அப்ப உங்களை நம்பி யார் ஓட்டு போட்டா? 1 கோடி மெம்பர்ஸ் நீங்க, விக்கிரவாண்டியில் 50,000 ஆன்லைன் மெம்பர் நீங்க. யாராவது அப்படி இருந்தா நோட்டாக்கு ஓட்டு கூடி இருக்கணும், திமுகவுக்கு போலிங் குறைஞ்சிருக்கணும், சீமானுக்கு போலிங் கூடி இருக்கணும். போலிங் கூடி இருக்க கூடாது. அப்ப நான் போலரைசேஷன் தான் வரும். சீமான் இருக்க ஓட்டை காப்பாத்துறதே சிரமங்கிற மாதிரி தான் சொன்னேன். காப்பாத்திட்டாரு. இப்போ 17% சீமான் வர்றாருன்னா எடப்பாடி நிலைப்பாட்டில இருந்து பல்ட்டி அடிச்சுட்டாரு, அண்ணாமலை நிலைப்பாட்டில இருந்து பல்ட்டி அடிச்சுட்டாங்க. இந்த 2 பல்ட்டியும் தான் சீமானை தூக்கி விடுது. ரங்கராஜ் பாண்டேக்கு அறிவுக்கு இது எட்டவில்லையா? ஜேவிசி ஸ்ரீராம் அறிவுக்கு இது எட்டவில்லையா? கோலாகல சீனிவாஸ் அறிவுக்கு இது எட்டவில்லையா? நான் தெளிவாக கூறுகிறேன். இடைத்தேர்தலில் போட்டியிட்டதனால தான் சீமான் எழும்பினாரு. கமலஹாசன், தினகரன் விக்கிரவாண்டி, பழைய விக்கிரவாண்டி, நாங்குநேரி, வெள்ளூர்ல போட்டியிடாதனால் இன்னைக்கு 8% வந்திருக்காங்க. அவங்க நிலைமையும் பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஈரோடு கிழக்கு விக்கிரவாண்டியில் போட்டியிட்டனால்தான் எடப்பாடியை பலகீனப்படுத்துகிறார் சீமான். போட்டியிடாதனால் அவர் பலகீனப்படுகிறார்.
நாடாரு நாடார பேசுறான்லாம் சில்லறத்தனமா பேசக்கூடாது. காரண காரியத்தோட பேசுறேன். ஒவ்வொன்றையும் யாருக்குனாலும் இதை வாணிங்கா சொல்றேன். காரண காரியம் இல்லாம நான் பேசல, தரவுகளோட பேசுறேன். அண்ணாமலை நின்று இருந்தா அவர் தான் 2வது வந்திருப்பாருங்கிறேன். நிற்காததுனால சீமான் அதுல எழும்பியாச்சுங்கிறேன். தினகரன் நாங்குநேரில் நின்று இருப்பாருன்னா 10% ஓட்டு எடுத்திருப்பாரு. சீமான் ஹரிநாடாரி கீழே போனாரு. கமலஹாசன் வெள்ளூர் விக்கிரவாண்டி நாங்களே நின்று இருந்தா 5-6% ஓட்டு எடுத்திருப்பாரு. சீமான் 2.6 1.5 2 தான் எடுத்தாரு. அப்ப நான் சொல்றதுல லாஜிக்கோட சொல்றேன். நீ களத்துல வராத மேம்போக்கான அரசியல்வாதி, மக்களை சந்திச்சு அவமானத்துக்கு பயப்படக்கூடிய அரசியல்வாதியை மக்கள் எப்படி ஏத்துக்குவான்? சீமான் மக்களை நம்பி விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கிலையும் நின்னனால தான் எமர்ஜி ஆவாருங்கிறேன். நீ ஏதோ இடைத்தேர்தல்னு கண்ணை மூடிட்டு நீ பேசிட்டுனா பூனை கண்ணை மூடுனா பூலகம் இருண்டுருமா? கணட்டு தவளையா பேசினா அது வெளி உலகம் இல்லாம போயிருமா? வெளி உலகம் இருக்கத்தானே செய்யும். கணட்டு தவளையா இருந்தா கணட்டு தவளையா தான் இருக்கணும். அப்ப சீமானுக்குள்ள வாய்ப்புகள்ங்கிறது 18% என்டிஏ ஓட்டுல உள்ள சேதாரம் 8-10% சீமானுக்கு வரும். ஏன் முக்குளத்தோர் கம்யூனிட்டி எடப்பாடி தலைமைக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி, வெரி வைப்ரண்ட் கம்யூனிட்டி, பக்கத்தில் இருக்கக்கூடிய சமூகங்களை அரவணைச்சி அரசியல் பண்ணக்கூடிய கம்யூனிட்டி, இன்னைக்கு ஊடகத்திலே பெரிய கருத்துருவாக்கத்தில் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி, வெரி வைப்ரண்ட் கம்யூனிட்டி. சசிகலா நம்பர் 1 வைப்ரண்ட் கம்யூனிட்டி தமிழ்நாட்டில் அவங்க தான். சசிகலா, தினகரன், எல்லாத்துக்கும் மேல கேடை மாட்டும் வாழாட்டும் இருந்த ஓபிஎஸ் எவ்வித நியாயமும் இல்லாம ஒற்றை தலைமைன்னு அபகரிக்கும் எண்ணத்தோடு நீக்கப்பட்டதுல 13% ஓட்டை இழந்து நிற்கிறீங்க. ஓபிஎஸ் நீக்கப்பட்டதுல 13% ஓட்டை இழந்து நிற்கிறீங்க. இந்த 13% ஓட்டர்ஸ் வந்து என்ன எடப்பாடி ஏத்துக்குவான்னு நினைக்கிறீங்களா? இதுல எல்லா ஜாதியும் இருக்கிறான். முக்குளத்தோர் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏத்துக்குவான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா முக்குளத்தோர் வந்து ஸ்டாலின் பக்கம் போவாங்க, கொஞ்சம் சீமான் பக்கம் போவாங்க. நம்ம ஜெயந்தன் கள்ளர் அவரோட கருத்து கணிப்பு 25% முக்குளத்தோர், 25 தேவேந்திர குல வேளாளர் சீமான் ஆதரிக்கிறா சொல்றாப்புல. எனக்கு களத்துல இந்த நாடார்கள் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் இன்னும் பெருந்தலைவர் காமராஜன் அண்ணன் சிவாஜியும் சொல்றதுலேயே அவங்க மோடிக்கு போட்டா இப்ப சீமானுக்கு போடுவோன்னு சொல்றது என்னோட சுற்றுச்சூழல்ல எனக்கு தெரிய வருது. அப்ப சீமானுக்கு 17% ஓட்டுங்கிறது இது எளிதாக கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ஈர்ப்பு சக்தி உள்ள தலைவர் சீமான். சீமான் போகும்போது கூட்டம் வருமா? எடப்பாடிக்கு எப்படி கூட்டம் வரும்? சீமான் எடப்பாடி கம்பாரிசன்ல 2024க்கு மேல சீமான் லீடர்ஷிப் ஏறி இருக்கு, எடப்பாடி லீடர்ஷிப் இறங்கி இருக்கு. பல்ட்டி அடிச்சது 2 இடத்துல நிக்காதது. அண்ணாமலை லீடர்ஷிப் அடிபட்டு இருக்குது, ஈரோடு கிழக்கிலே நிக்காதது. என்டிஏ பலகீனப்பட்டிருக்குது, அண்ணாமலை நீக்கப்பட்டது. இது எல்லாம் சேர்ந்துதான் சீமானுக்கு 17% வரும்னு சொல்றேன். நீங்க விஜய் வச்சு அதை தடுத்துடலாம்னு நினைச்சா அது இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்கக்கூடிய கதை நடக்காது. தெளிவான ஆதாரப்பூர்வமா சொல்றேன். சீமானை பற்றி நான் இதுவரை சொன்னது எதுவும் தப்பாகல, இதுவும் தப்பாகாது. ரொம்ப நன்றி சார். கருத்து கணிப்பை இவ்வளோ ஸ்ட்ராங்கா, அதுவும் வந்து நீங்களும் அதை பாயிண்ட் பை பாயிண்டா வந்து இது பண்ணிருக்கீங்க. இந்த வீடியோ கண்டிப்பா அவங்கள போய் சேரும், அவங்களுக்கு வந்து இதை மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா கூட இருக்கும். ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு கருத்து கணிப்பு அடிச்சா பழைய கருத்து கணிப்பு பொய்யாகும். விஜய் இன்னும் எலிஜிபிள், சீமான் தாயா லீடர்னு இந்த ரிஃப்ளெக்ட் அந்த அந்த வலைவழியில சொல்றேன் இல்லையா, ரிஃப்ளெக்டையும் போட்டு அந்த தம்பியும் நேர்மையான தம்பி தான், அதுதான் இன்னைக்கு நிற்கும். ரங்கராஜ் பாண்டே இன்னைக்கு எடுத்தாலும் அந்த ரிஃப்ளெக்ட்ல வரக்கூடிய இதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். விஜய் இன்எலிஜிபிள், சீமான் தாயா லீடர்னு தக் லைஃப் மேட்டர்ல மக்கள் மத்தியில தெரிஞ்சு போச்சு. ரொம்ப நன்றி சார்.